இதுதான்பா நான் கண்டுபிடிச்சிருக்கிற டெலிபோர்ட்டிங் மிஷின். நாம இதுக்குள்ள ஏறி உட்காந்து அண்டார்டிகாவுக்கு போறோம். சரிடா பூசணிக்கா மண்டையா. ஏய் மோட்டு பத்ரோ, நீங்க தப்பிச்சு போக நான் விட மாட்டேன். வாங்க ஜோதி லைக் மாட்டீங்க. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. ஹெல்மெட்ட கழட்டி வச்சாடியா, வலிக்கவே இல்ல. பூசணிக்கா மண்டையா, முதல்ல மிஷின் ஆஃப் பண்றா. அந்த பாக்ஸரை நம்ம கூட கூட்டிட்டே போக முடியாது. டேய் தமா கரோ கமகா எம்மாடியோ, என்ன இப்படி குளிருது? நண்பர்களே, நாம இப்ப அண்டார்டிகாவுக்கு வந்திருக்கோம். அடித்தடி சண்டையெல்லாம் விட்டுட்டு இப்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்கப்பா. என்கிட்ட எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸும் இருக்கு, அத போட்டுக்கோங்க. சூடா இருக்கும், இத போட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஜெயஹோ! நாம இந்த பனிமலையில ஜாலியா விளையாடலாம். இங்க வெயில் தொந்தரவே இருக்காது. பனியில சறுக்கி விளையாடலாம். ஆமா மோட்டு, நம்ம ஜாலியா விளையாடலாம் வா. இந்தடா பத்தலோ வாங்க. பனி வீடும் மலர் வேணும் நம்ம. டிடிக்டா. கஜ கஜா, என்னப்பா இங்க ஹோட்டலே காணோம்? நம்ம எங்க தூங்குறத சாப்பிடுறது? கவலைப்படாதப்பா, நாம பனிக்கட்டிய வச்சு இக்கு செய்யலாம். அதுல நாம எல்லாம் தங்கலாம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இந்தாங்க. போங்க சார், போங்க சீக்கிரம் போங்க. மன்னிச்சிருங்க சிங்கம் சார், என்கிட்ட இப்ப ஒரே ஒரு பெட்ஷீட் தான் இருக்கு. இத நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போத்துக்கோங்க. பாத்து. நாளைக்கு காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு நம்ம ஃபிஷிங் பண்ணலாம், ஸ்கேட்டிங் பண்ணலாம், அப்புறம் சறுக்கி விளையாடலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும். என்ன சொல்றீங்க? வாவ், இக்லோ உள்ள ரொம்ப சூடாதான் இருக்கும். உள்ள போய் படுத்து தூங்கலாம். எங்க இந்த பனிமழையில நிச்சயம் தூங்க முடியாத. இப்போ இந்த பாக்ஸ் நல்லா தூங்கிட்டான் போல. அதனாலதான் இந்த பிளாங்கெட்டாவை அந்த பக்கமா இழுக்காம இருக்கான். இப்போ இந்த மொத்த பிளாங்கெட்டையும் நாம இந்த பக்கம் இழுத்துடலாம். ரொம்ப சூடா இருக்கு. பிரமாதம். இன்னும் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் வாங்க, ஃபிஷிங் பண்ணலாம், ட்ரக்கிங் பண்ணலாம். எழுந்து வாங்க. யாரா அவன் இங்கே வந்து தூங்க விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர் பாக்ஸரை நான் எடுத்து மோட்டோ, அங்க பாரு சிங்கம் சாரோட ஒரு டை 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 டை. ஏடா அவர் என்னடா டையாடா கட்டிட்டு தூங்கிட்டு இருக்காரு? உளறற. கஜ கஜா, டை டைனா கழுத்தை கட்ட டை இல்ல, கழுத்தை கடிக்கிற டைகர் ஐயா. சிங்கம் சார் உடனே ஏந்தறிங்கோ, இல்லன்னா சிங்கத்தை புலி கடிச்சிடுங்கோ. எவ்வளவு பெரிய வாய். தப்பிச்சுட்டாங்க. நான் மனுஷங்களை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. இப்ப எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. இப்போ மட்டும் இவனுங்க எல்லாம் கிடைச்சானுங்க. நமக்கு வந்து நேருது பாரு. வாங்க வாங்க, டைகர் இங்க இல்ல. தைரியமா வெளியே வாங்க. இங்க பாரு, எனக்கு யாராவது தெளிவா சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? என்ன ஏன் தூக்கத்துல இருந்து தட்டி எழுப்புனீங்க? உனக்கு ஆயுசு ரொம்ப கெட்டியா? இல்லனா நீ இந்நேரம் புலி வயித்துல தான் இருந்திருப்ப. அங்க உட்காந்து சொல்லிருப்ப, மை நேம் இஸ் சிங்கம், இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள்னு.
இப்பதான் ஒரு ஃபிஷ் மாட்டின மாதிரி இருந்தது, அதுக்குள்ள காணோம். ஹாய் பெங்குயின்ஸ், உங்களுக்கு ஃபிஷ் சாப்பிடணும்னா நீங்களே சாப்பிடுங்க. நான் பிடிக்கிற ஃபிஷ் இருக்காங்க சாப்பிடுறீங்க. ஆஹா, வேண்டாம், சொன்னா கேளுங்க. என்ன விடுங்க, என்ன தாழ்த்தாதீங்க. அப்பா காப்பாத்துங்க. நில்லுங்க. ஏதோ கொஞ்சம் விளையாட்டு காட்டலான்னு பார்த்தா ஓவரா போய்கிட்டு இருக்கீங்களே. மனுஷங்க கிட்டே விளையாடுறீங்களா? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? உங்களை பார்த்து நான் பயப்படல. மட்டும் பாத்தியா, இவங்க நான் சத்தம் போட்டோட பயந்து போயிட்டாங்க. நம்ம வாய்ஸுக்குன்னு ஒரு தனி பவர் இருக்குடா பத்துலோ. அடே ரொம்ப பீத்திக்காதடா. அது உன்னோட கோவத்தை பார்த்து ஒன்னும் பயப்படல. பின்னால ஒரு பெரிய காண்டாமிருக மாதிரி ஒண்ணு வந்து நிக்குது பாரு, அதை பார்த்து தான் பயப்படுறாங்க. ஆஹா பத்துலோ, என்ன காப்பாத்துறா. நாம இப்ப ஓட வேண்டிய நேரம். அடடா, இது கடல் யானைப்பா. உயிர் மேல ஆசை இருக்கிறவங்க ஓடி போங்க, சீக்கிரம் ஓடுங்க. Why fear when Singam is here? அண்டார்டிகால கூட தேங்காய் காய்க்குதா? இதுக்கு எப்பதான் என் தலையில விழாம இருக்கும்? அம்மா. சிங்கம் சார், மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களா? எப்போ ஓட்ட பந்தயம் வச்சாலும் நான் தான் 1 நம்பர்ல வரேன் போல இருக்கேன். சீக்கிரம் ஓடி வாங்க. அங்க பாருங்க, ஸ்டாண்ட்ல ஒரு வண்டி நிக்குது. வேலை பேசி போயிடலாமா? சீக்கிரம் வாங்க. நாம வசமா மாட்டிக்கிட்டோம் மண்டையா. முன்னாடி புலி வெயிட் பண்ணி, பின்னாடி சீலு, மொத்தத்துல சீலு. ஓ கஜ கஜ, பின்னாடி அது, முன்னாடி ஏதோ, எங்கயா போறதோ? வாங்க, அதுல உட்காந்து நம்ம எஸ்கேப் ஆயிரலாம். ஏய், டேய் பூசணிக்கா மண்டையா, இந்த இடத்துல அந்த சீலும் டைகர் மட்டும் இல்லனா ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிருக்கலாம்டா. எல்லாம் போச்சு. யோ கஜ கஜ, பண்ணு அன்லிமிட்டடா. பெண்குயின் கிட்ட அடி வாங்கினீ, அதை மறந்து போயிட்டியாப்பா? பெண்குயினை பார்த்து நான் அது பயப்படுறதாவது. நான் போட்ட சத்தத்துல அதுக்கு நான் பயந்து ஓடி போயிடுச்சு. இது கூட தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். கஜ கஜ, ஏதோ போனா போதுன்னு பரிதாபப்பட்டுதான் அதுங்களை விட்டு வச்சேன். நான் மட்டும் அடிச்சிருந்தேன்னா அதுக்கெல்லாம் தலைகீழா ஓடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, இந்த பகுதிக்கே அது வராது. அண்டார்டிகா பகுதியில சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். ஏய் போத நிறுத்துடா. இப்படி எல்லாம் பேசுனா அப்புறம் நீ தான் ஏகப்பட்ட இடத்துல ஓட வேண்டி இருக்கும். என்னடா சொல்ற? நான் யார பார்த்தும் பயப்பட மாட்டேன். பயம் என்ன என்னன்னே அப்படியே தெரியாது. கொஞ்சம் யூட்டன் அடிச்சு பின்னாடி திரும்பி பாரு. உங்க பெரியப்பா பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஆஹா, நான் சும்மா அவங்கள பத்தி பெருமையா இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. அப்பா, அப்பா, வேண்டாம், சொன்னா கேளுங்க. என்ன உருட்டி விளையாடாதீங்க. நான் என்ன பாலா? ஆனா படுமாவி பசங்களா கூட வந்தீங்களா? என்ன காப்பாத்த கூடாதா? ஏன்டா எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பத்துல காப்பாத்துறா. வேர்ல்டு கப் ஃபுட்பால் தான் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஏன் உதைச்சிக்கிட்டு இருக்காங்க? ஐடியா. இங்க பாருங்க, இதுதான் ஒரு பால். இந்த பால் என்ன பண்ணனா, இப்படி கீழே போட்டு தட்டி தட்டி விளையாடணும். கேட்ச். தோனி அந்த மாதிரியே பிடிக்கிற. அஸ்கல கடி புஸ்கா. நீ இன்னும் கொஞ்சம் வளரணும் தம்பி. நீங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா நான் இப்ப சாப்பிட ஆரம்பிக்கலாமா? இல்ல இல்ல, அதெல்லாம் கிடையாது. இல்ல ப்ளீஸ், தயவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணிடாத. அது சட்டத்துக்கு விரோதமானது. நான் சொல்றத கேளு. அட, அது எந்த மாதிரியான சட்டம்? நீங்க மட்டும் வயிறார சாப்பிடலாம், ஆனா நாங்க சாப்பிட கூடாதா? எங்களுக்கும் இப்ப ரொம்ப பசிக்குது. நாங்க வயிறு நிறைய சாப்பிட போறோம். ஆனா படுபாவி பசங்களா, எந்த நேரத்துல எதனா வாசிக்கிறீங்க? நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாண்டதை மறந்துட்டீங்களா? ஒன்னா சேர்ந்து பனிச்சறுக்கு விளையாடணும், மீனை சுட்டு தின்னோம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எப்படிடா உங்களுக்கு மனசு வந்தது? ஏன்டா எங்களுக்கு இப்படி இருந்து யாத்திரைக்கு நீங்க ஆபத்துல இருக்கீங்கன்னு யார் சொன்னா? நாங்க இருக்கோம்ல. இவங்க வந்தது மீன் சாப்பிடத்தான். சோ நாங்களும் மீன் பிடிக்கிறோம், நீங்களும் மீன் பிடிங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். அப்படியா?
நாங்களும் உங்க கூட சேர்ந்து சும்மா விளையாட ஆசைப்படுறோம். இங்க யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களோட நட்பு பாராட்ட ஆசைப்படுவோம். அவங்க இங்க தங்குறதால தான் எங்களுக்கு இந்த நெருப்போட வெப்பம் கிடைக்குது. இந்த நெருப்போட வெப்பம் எங்களுக்கு ரொம்ப இதமா இருக்கு. ஜெஹோ! அப்புறம் எதுக்காக வெயிட் பண்றீங்க? சீக்கிரம் வாங்க, எல்லாரும் சேர்ந்து மீனை புடிச்சு சுட்டு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ஒண்ணா விளையாடலாம். அதுக்கப்புறம் ஒண்ணா படுத்து தூங்கலாம். நண்பர்களே, உங்களை விட்டு பிரியோட தப்பா நினைக்காதீங்க. நாங்க அடுத்த வருஷம் வெக்கேஷனுக்கு கண்டிப்பா நாங்களும் வருவோம். சந்தோஷமா தான் இருந்தோம். அப்புறமா வாங்க. பாய் பாய். Bye. பாய் பாய் என் அருமை நண்பர்களே. பாய் பாய் நண்பர்களே.